Hello students, welcome back to our channel. Welcome back. 2024-25 academic year 24 and 25 new books வரப்போகுது, new books, new syllabus. Oh my god, is that true அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எஸ், அது என்னன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வேதாந்தூவில் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்காக கம்மிங் 28 we are going to have a very big surprise. ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்டே இருக்குது. லோடிங்கில் இருக்க மாதிரி ஒரு மிகப்பெரிய உதயம் உங்களுக்காக காத்துட்ருக்கு, ஒரு பெரிய விஷயங்கள். ஸோ அது என்னன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ we will wait and watch it. Okay, sure. Right now we will see what is the new syllabus content. நியூ சிலபஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். நீங்கள் ஆல்ரெடி நிறைய சேனல்ஸில் பார்த்துருப்பீங்க, நிறைய விஷயங்களில் கேள்விப்பட்டிருப்பீங்க. புது சிலபஸ் மாறுதா மாறலையா அப்படிங்கிற கன்ஃபியூஷன். இவங்களுக்கு மாறும், இவங்களுக்கு மாறாது அப்படின்லாம். இந்த சிலபஸ் பார்த்திங்க அப்படின்னா 2017 ஒரு புது புத்தகங்களாக வடிவமைக்கப்பட்டது. 2017 வந்தப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் 2 வால்யூம், கெமிஸ்ட்ரி 2 வால்யூம், மேக்ஸ் 2 வால்யூம், பாட்னி 2 வால்யூம், சுவாலஜி 2 வால்யூம். பயாலஜி ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா 4 புக்கு படிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதை திருப்பி வந்து என்ன அப்படின்னா ரீஎடிஷன் அல்லது ரிவைஸ் பண்ணி 2018-19 மாணவர்களுக்கு அதை மாற்றுறாங்க. அடுத்து 19-20 மாணவர்கள் படித்து அவங்க தேர்வு எழுதுகிறப்பே கொரோனா, 20-21, 21-22 கொரோனா அப்படியே போயிடுச்சு. அடுத்து 22-23 எக்ஸாம் எழுதுனாங்க, 23-24 இப்போ எக்ஸாம் எழுதிருக்காங்க. ஒட்டு மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த புது புக்கு வந்து முழுமையாக தேர்வு எழுதுனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேட்ச் ஃபுல்லாக எழுதியிருக்காங்க. ஒரு பேட்ச் கொரோனா பேட்ச், ஒரு பேட்ச் கொரோனா பேட்ச் முன்னாடி படிச்சுட்டு பட் எக்ஸாமில் கெமிஸ்ட்ரிலாம் எழுதாமல் இருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த புக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் கூட இருக்காது, அப்ராக்சிமேட்டாக 5 இயர்ஸ் தான் என்ன அப்படின்னா வேலிடாக இந்த புக்கு இருக்குது. அதுலேயுமே இன்னும் நிறையா மிஸ்டேக்ஸ், உள்ளுக்குள்ளேயே நிறையா சின்ன சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த தடவையும் சின்ன சேஞ்சஸ் தான் பண்ண போகிறாங்களே தவிர there is going to be no deletion அல்லது no addition, no new syllabus அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்கும் கிடைச்சிருக்க தகவல். ஏன்னா இப்போ வரைக்கும் கிடைச்சிருக்க தகவல்னா மாறுமா சார்? நோ, பிகாஸ் ஆல்ரெடி புக்கெல்லாம் பிரிண்டிங்கில் என்ன ஆகிட்டு இருக்கு, போயிட்டுருக்கு. பாதி பிரிண்டிங் முடிஞ்சு பண்டல்ஸ் எல்லாம் போட்டு ஸ்கூல்ஸோட அட்மிஷன்ஸை கேட்டு கொடுக்கறதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏன்னா நீங்கள் ஜூன் மாதம் ஸ்கூலுக்கு போகிறப்ப உங்கள் கையில் புக்கை கொடுக்கணும். ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்தால் புக்கை என்னென்ன நீங்கள் வெளியே வாங்க சொல்லியிருப்பாங்க, நீங்கள் வாங்குறதுக்கு தயாராக. ஸோ மே மாதத்துலேருந்து புக்ஸ் எல்லாமே ஸ்கூலுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்பட போகுது. அப்போ இப்போ தான் பிரிண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்களா, பிரிண்டிங் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ரீஎடிஷன்ஸ், மிஸ்டேக்ஸ், ஒரு சில ஒன் வேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் பழைய புக்கில் ஒன்று புது புக்கில் ஒன்றுலாம் மிஸ்டேக்ஸ் இருந்திருக்கும், நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அது மேக்ஸில் ஒரு ப்ராப்ளம் ஆச்சு பார்த்தீங்களா, கொஷின் பேப்பரில் ஒரு 5 மார்க்கில் இந்த நெகேஷன் வந்து இப்படி அப்ராக்சிமேட் போடுற மாதிரி ஒரு இதில் டானா மாதிரி போடுறது, இந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி இதுதான் புது புக் அப்படின்னு புது புக்கு கொடுக்க போகிறாங்க. நியூ புக் இஸ் கோயிங் டு கம், பட் நோ நியூ சிலபஸ். நியூ சிலபஸ் கிடையாது, நியூ புக் வரப்போகுது ரீஎடிஷன் பண்ணி. ஏன்னா ரிவைஸ்டு எடிஷன் பண்ணி வரப்போகிறது மட்டும்தான் விஷயம், வேறு எதுவுமே கிடையாது. அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக அல்லது ரொம்ப தெளிவாக கிளியராக இஃப் யூ ஆர் பிளானிங் ஃபார் 12th ஸ்டாண்டர்ட் 11th 12th வரீங்கன்னா 12th புக்கை வச்சு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடலாம். 10th 11th போகிறவங்க நீங்களும் என்ன குரூப்புன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா புக்கு எங்கேயாவது பழைய புக் வாங்கி கூட யூ கேன் ஸ்டார்ட் ஸ்டடிங். 9th 10th வந்தவங்க 10th புக்கை வாங்கி என்னென்ன படிக்க ஆரம்பிச்சிடலாம். பிகாஸ் நிறைய ஸ்கூல்ஸில் சிலபஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சிபிஎஸ்சிக்கு தான் மாறப்போகுதுன்னு சொல்கிறாங்கன்னா அவங்களே சிலபஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மாறலைன்றதில் அப்புறம் பார்த்துக்கலாம், இருக்க புக்கில் படிக்கலான்னு ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுக்கு மாற போகிறதே இல்லை, மாறுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ நீங்கள் சூப்பராக என்ன பண்ணலாம், பயங்கரமாக படிக்க ஆரம்பிக்கலாம். ரைட், யூ ஜஸ்ட் ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் யுவர் செல்ஃப். நோ நியூ சிலபஸ், ஒன்லி நியூ புக் இஸ் கோயிங் டு கம். ஸோ ஸ்ட்ராங்காக இருந்துக்கோங்க, படிக்க ஆரம்பிங்க. ஓகே, 28 நம்மளோட வேதாந்தில் என்ன சர்ப்ரைஸ் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணி காத்துட்டே இருங்க. 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இதை பார்த்துட்டு இருந்தீங்க, அதாவது 11th to 12th நம்ம சூப்பராக உங்களுக்காக ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கெட் ரெடி ஃபார் தட். இஃப் யூ காண்ட் தென் ஹூ கேன்? உங்களால் முடியாட்டி யாரால் முடியும்? தேங்க்யூ பசங்களா, பாய்.